மரியே வாழ்க. மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. தேவ அன்னை தென் கொரியாவில் உள்ள நாஜி நகரிலிருந்து ஜூலியா ஹிம் மூலம் உலக மக்களுக்கு கூறும் அன்பின் செய்திகள். இந்த புத்தகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. சரிங்களா? தேவதாய் ரத்த கண்ணீர் வடித்த செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன வீடியோ தான், பட் அதில் சொல்லப்போகிற முக்கியமான கருத்தை மட்டும் ஒரு 5 நிமிஷம் தயவு கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நாஜிவில் உள்ள தேவ அன்னையின் சுரூபமானது 1985 ஜூன் 30ஆம் நாள் அழத் தொடங்கியது. முதல் 3 மாதங்கள் வரை ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அழுதார். சுரூபத்தின் வாயிலாக தேவனை தொடர்ந்து அழுதிருக்காங்க. அவர் கண்ணீர் சிந்தி அழுததால் சிறு குழப்பம். தேவனை சுரூபம் அழுதுன்னா சாதாரண விஷயமா? ஒரே குழப்பம், ஏன் அழறாங்க அப்படின்னு சொல்லி. எனினும் அழக்க தொடங்கியதிலிருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி ஏனைய கிறிஸ்தவர்களும் பிற மதத்தினரும் கூட ஆச்சரியமடைந்து அன்னையை காண்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்தனர். தொடக்கத்தில் நாளொன்றுக்கு டஜன் கணக்கிலும், பின்னர் 100 கணக்கிலும், அதன் பின்னர் 1000 கணக்கிலும் மக்கள் வந்து தரிசித்தனர். இதுதான் அந்த சுரூபம். 700 நாள் அழுதுருக்காங்க தேவன்னை. அந்த அழுத சுரூபம் இவங்க தான். இந்த இடத்துல நல்லா பாருங்க. அந்த தேவ அன்னையோடைய இது கோயிலில் தேவன்னை இப்படி தான் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது அப்பரச கிண்ணத்தோட அப்பமும் ரசம் கிண்ணத்தோட ஏசப்பாவுடைய ரத்தமும் உடலுமா அந்த ஃபோட்டோவில் பின்பக்கம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே இருங்க, வேறு ஃபோட்டோ காட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்ச விஷயம் தான்னு. இதுதான் அந்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள். அதில் என்ன ஒரு விஷயம்னா, முக்கியமான விஷயம் வருது, கவனிங்க. 5 காயம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 காயங்களோட இந்த அப்பரச கிண்ணம் வந்து புதுமையாக வேற ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கும் போது தெரிஞ்சிருக்கு. இதோ பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். 1993 ஜூன் 27ஆம் நாளன்று எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் ஆலயத்தில் உள்ள தேவன்னையின் சுரூபத்தின் வலது புறமாக நற்கருணை அப்பத்தின் வடிவமும் திராட்சை ரச கிண்ணத்தின் வடிவமும் புதுமையாக தோன்றின. நற்கருணை அப்பத்தில் 5 இரத்த குறிகளும் தென்பட்டன. அடுத்தது ஜூலியான்னு சொல்றவங்களுக்கு தான் தேவதாய் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த ஜூலியாக்கு 5 காய வரம். இதோ பாருங்க. தேவன்னை முதலாக கண்ணீர் வடிக்க தொடங்கிய 11வது ஆண்டு, 11 வருஷம் இவங்களுக்கு தான் தேவனை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. 11வது ஆண்டு நினைவு நாளையொட்டி நடைபெற்ற முழு இரவு ஜப கூட்டத்தின் போது 11வது வருஷம் கழிச்சு ஜப கூட்டம் நடக்குது. அப்போ இயேசுவோடைய 5 காயங்கள் அங்கே ஜூலி அம்மாவுக்கு தெரியுது. அவங்க கைகளில் உள்ள காயங்களை பாருங்க. அடுத்தது வானத்திலிருந்து இந்த 7 அப்பம் வந்திருக்கு. ஆலயத்தில் இரவு முழுவதும் நடைபெற்ற ஜப கூட்டத்தின் பொழுது அதிகாலை 3:45 மணிக்கு தேவன்னையின் சுரூபத்துக்கு மேலே உள்ள பாடுபட்ட சிலுவையிலிருந்து, ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் காமிச்சல தேவதை இருப்பாங்க மேலே சிலுவை இருக்க மாதிரி, அந்த பிக்சர்லேருந்து தேவன்னையின் சுரூபத்துக்கு மேலே உள்ள பாடுபட்ட சிலுவையிலிருந்து 7 நற்கருணை அப்பங்கள் கீழே இறங்கி வந்து தேவன்னையின் சுரூபத்தின் முன்பாக உள்ள பீடத்தில் விழுந்தன. இதெல்லாம் எந்த வருஷம் நடக்குதுன்னா ஜூலை 1 1995. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாஜி நகரில் இருக்கிற கோயிலில் ஆண்டருடைய திருச்சிலுவை இருக்குது. அந்த திருச்சிலுவையிலிருந்து இதோ பாருங்க, ரத்தம் அப்படியே வழிஞ்சு கீழே விழுந்த ரத்தம், மலையில் கீழே விழுற ரத்தம் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்க ஏசப்பா திருப்பி ஏதோ சிலுவையில் பாடப்பட்ட மாதிரியே இருக்கா. அதற்குள்ள இந்த இடத்துல இந்த உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதாவுடைய முகம் வந்து தெரியுதான். மலையில் அமைக்கப்பட்டுள்ள சிலுவை பாதையின் 12ஆம் நிலையில் இயேசுவின் சிலுவையிலிருந்து பார்த்தீங்களா சிலுவை பாடுகள் அமைச்சிருந்திருக்காங்க. அதில் 12வது நிலையில்
சிலுவையிலிருந்து வடிந்த இரத்தம் கீழே இருந்த பாறையில் விழுந்து சிலுவை வடிவம் பெற்றது. அதன் மையத்தில் தேவ அன்னையின் முகம் வடிவம் தெரிகிறது. எந்த அளவுக்கு ஏசப்பா வந்து ரத்தம் வடிச்சிருக்காங்க பாருங்க. நாஜி மலையில் இறங்கி கட்டியான ரத்தம் அற்புதமாக மீண்டும் 2 மாதங்கள் பல முறை உருகி மீண்டும் மீண்டும் கட்டியானது. அதாவது ரத்தம் வந்து அப்படியே கட்டியாகுதா, அப்புறம் திருப்பி தண்ணி மாதிரி ஆயிடுது, திருப்பி கட்டியாகுது. இதுவே எவ்வளோ பெரிய புதுமை, அதிசயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை சொன்னல, அந்த 12 ஸ்தலம் சிலுவைப்பாடுகள் ஸ்தலம் இருக்கிற இடம். மக்கள் முட்டி போட்டே போகிறாங்க. நாஜி மலையில் இயேசுவின் ரத்தம் சிந்திய பாதையில் பக்தியோடு சிலுவை பாதை செய்யும் திருப்பயணிகள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவே. தேவண்ணை சொல்கிறாங்க, அந்த ஜூலியா அம்மாவுக்கு தேவண்ணை சொல்கிறாங்க, இவ்வளவும் அந்த சுரூபத்திலேருந்து நடந்திருக்கு. இந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் கவனிங்க. கருச்சிதைவு செய்வோர் அபாஷன் பண்ணுறாங்கல்ல குழந்தைய, எனக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்லின்னு அவங்களுடைய நிலைமையை பாருங்க. கருச்சிதைவு செய்வோர் தாங்கள் கொலை செய்கிறோம். தேவண்ணை சொன்னது சரியா? யார் சொல்லியிருக்கா? தேவண்ணை சொன்ன விஷயம். கருச்சிதைவு செய்வோர் தாங்கள் கொலை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமல், சாதாரணமாக அபாஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலி கொலை செய்கிறோன்னு சொல்கிறதே தெரியாமல் கொலை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் பயங்கரமாக அக்கொலையாளிகள் யாரு? அந்த அப்பா அம்மா நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு கொல்லப்படும் சிசுக்கள் வளர்ச்சி பெற வழி இன்றி மனித கௌரவத்தை இழந்து, மனிதன் கிடையாது, சாகடிச்சிடுறாங்கல்ல, மனுஷன் கிடையாது, மனிதனுடைய கௌரவத்தை இழந்து விடுகின்றனர். தங்களின் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள். இவ்வாறு தண்டனையை அவர்கள் பெறுவது கொடுமைதான். ஒன்றும் அறியாத இந்த சிசுக்களின் வாழ்வு இறைவனால் கொடுக்கப்பட்ட விலை மதிப்பற்ற வாழ்வாகும். நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் பிறந்து வளர்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் பிறக்கிறதுக்கு கடவுள் சித்தம் கொண்டார். ஆனால் அவங்கள இவங்க கொலைன்னே தெரியாமல் கொலை பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை அவங்க பண்ணது கொலைன்னு, தேவதாய் சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, அக்கொலையாளிகள், ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, கொலையாளிகள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். பயங்கரமான அந்த கொலையாளிகள் சொல்கிறாங்க. எனவே அப்பாவங்களை செய்வோர் மனந்திருந்தி என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிசுக்கள் தங்கள் வாழ வேண்டும் என்று பெற்றோரிடம் பிச்சை எடுக்கும் காட்சியை உனக்கு காட்ட விரும்புகிறேன். புரியுதுங்களா? தேவதாய் வந்து ஜூலியா கிட்ட சொல்கிறாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் சாகடிக்க போகிறாங்களே, அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து அந்த அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பிச்சை எடுக்குதான், நான் வாழணும்னு சொல்லி பிச்சை எடுக்குதான். அந்த மாதிரி ஒரு காட்சியை உனக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாயின் கருப்பையில் கருத்தரிக்கும் பொழுது அது வெறும் சதை பிண்டம் அல்ல, அதில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரிடமும் சொல். தேவதாய் வந்து ஜூலியாவுக்கு கொடுத்த கட்டளை. எல்லாரும் என்ன நினச்சிட்றாங்க, அந்த ஒரே ஒரு நாள் குழந்தை வந்து கன்சீவ் ஆனாலும் சரிதான், சரிங்களா? கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து சதை பிண்டம் கிடையாதான். எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, 3 மாதம் 5 மாதம் 1 வாரம் 2 வாரம் கழித்து தான் வந்து இதய துடிப்பு வரும், அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, அதில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரிடமும் சொல். உனக்கு ஹார்ட் வந்து ஃபுல்லாக வளர்ந்துச்சோ வளரலையோ, கன்சீவ் இருக்கவங்கன்னா குழந்தைக்கு உயிரோட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது ஒரு கொலையாம். அடுத்தது மீதியையும் கவனிங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அவங்க பெற்றோர்கிட்ட வந்து பிச்சை எடுக்குதான். நான் வாழணும்னு. நம்ம பண்ண தப்பு என்னன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி அபாஷன் பண்ண எல்லாரும் பண்ண தப்பு என்னன்னு தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, சுவைப்பு எல்லா ருசியும் என்னன்னு தெரியும். அந்த குழந்தைக்கு இப்போ இறந்துச்சு பார்த்தீங்களா, சாகடிச்சிங்கள, அந்த குழந்தைக்கு வந்து இனிப்புனா என்னன்னு தெரியாது, காரனா என்னன்னு தெரியாது, புளிப்புனா என்னன்னு தெரியாது, எந்த சுவையுமே தெரியாது. புரியுதுங்களா? அதனால் அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது.
எந்த விஷயமுமே தெரியாது. ஆனால் கடவுள் வந்து உங்களை எப்படி படைச்சாரோ அதே மாதிரியே அந்த குழந்தையும் வந்து படைச்சிருக்காரு, உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏசப்பா வந்து என்ன சொன்னாருன்னு பாருங்க. மக்கள் இனத்தை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் இனத்தை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கிறேன். எனது ரத்தம் வீணாகிவிடக்கூடாது. மக்கள் இனத்தை நம்ம அனைவரையும் காப்பாற்றுறதுக்காக தான் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்காங்களாம். என்னுடைய ரத்தம் முழுவதும் வீணாகிவிடக்கூடாது. அருவருப்பான உங்களது பாவங்களை கழுவி விடும் ஊற்று நான். விலை மதிப்பற்ற என் ரத்தம் ஒரு சிறப்பு வாய்ந்த மருந்தாகும். அந்த மருந்து குருக்களின் வழியாக நலிவுற்ற ஆன்மாக்களின் கண்களை திறந்துவிடும். தூங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களை எழுப்பிவிடும். ஆனால் பலர் என்னை ஏதோ வாடிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு சிலர் என்னை அலட்சியம் செய்கிறார்கள். ஏசப்பா சொன்னது இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்லியிருக்காங்க அந்த நாஜில் நகரில் அந்த ஜூலியாக்கு ஏசப்பா சொல்லியிருக்க விஷயம். இம்மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்கள் அனைவர் மீதும் எனது அன்பு முழுவதையும் பொழிய விரும்புகிறேன். நற்கருணை என்னும் இந்த விண்ணுலக விருந்தில் அவர்கள் பங்கேற்கும்படி உதவி செய்யுங்கள். அடிக்கடி நீங்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று எனது அன்னை மரியாள் உற்சாகப்படுத்தியுள்ளார். ஆனால் பல குழந்தைகள் தம் பாவங்களுக்காக முறையாக வருத்தப்படாமல் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். அவ்வாறு இல்லை என்றால் அவசியம் இருந்தும் பாவ மன்னிப்பில் பெறாமல் என்னை பெற்றுக்கொள்ள முயல்கிறார்கள். உண்மையான வருத்தமின்றியோ அல்லது வாடிக்கை காரணத்தாலோ பாவ மன்னிப்பு கோருவது என கழிக்கப்படும் அவமரியாதையாகும். பாவ சங்கீர்த்தனம் போய் முழுமையான பாவ சங்கீர்த்தனம் செய்யாம ஏசப்பாவுடைய உடலை நற்கரணையாக வாங்கிறத அவரை அவமதிக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பாவம் செஞ்சு செஞ்சு மேலும் மேலும் பாவம் செய்யாமல் அடிக்கடி வாரம் ஒரு வாரத்துக்கும் ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் தொடர்ந்து அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செஞ்சிட்டே இருங்க. அப்படிப்பட்டவர்கள் என்னை காண இயலாது. நீங்கள் உண்மையாகவே மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெறுவதால் உங்களோடு சேர்ந்து நான் பணிபுரிய அனுமதியுங்கள். இம்மண்ணுலகில் உள்ள குழந்தைகள் அனைவர் மீதும் எனது அன்பை பொழிய விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் பெரும்பாலானோர் பாவ மன்னிப்பு கோரச் சொல்வதில்லை. எனவே அவர்கள் என்னை சந்திக்க இயலாது. தம் பாவங்களுக்காக உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பு கோர சந்தர்ப்பம் இல்லாமல் பிற்பாடு பாவ மன்னிப்பு பெறுவதாக வாக்களித்து என்னை பெறுவோரும் உள்ளனர். அவர்கள் வாக்குறுதியின்படி பாவ மன்னிப்பு கோரச் சொல்லாமல் அசட்டை செய்வதும் மாபெரும் இறை துரோகமாகும். அதாவது நான் இப்போ வந்து ஏசப்பா நற்கருணை வாங்கிக்கிறேன், நான் கண்டிப்பாக பாவ சங்கீர்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நற்கருணை வாங்குறாங்களாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி திருப்பி பாவ சங்கீர்த்தனை செய்கிறது இல்லையா. அது வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கே பண்ணுற துரோகமா. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட உரிமையாக கேட்குறீங்க, நான் அப்புறமேட்டு பாவ சங்கீதம் செஞ்சுறேன், நான் இப்போ நற்கருணை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கடவுளே ஏமாத்துறீங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க இறை துரோகமாகும். வாக்குறுதிப்படி பாவ மன்னிப்பு கோருவருக்கு வாடிக்கையாக பாவ மன்னிப்பு கோருவருக்கும் காட்டுவதை விட அதிக அன்பும் இரக்கமும் காட்டுகிறேன். அதாவது நான் அப்புறமேட்டுக்கு பாவ சங்கீர்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க போய் பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டா உண்மையுமே நற்கருணையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் பாவ மன்னிப்பு அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே நிறைய இரக்கத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவர்களுக்கின்றி பாவிகளுக்காகவே நான் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்தது என் அன்பினால்தான். அடுத்தது பாருங்க, நீங்கள் இதயபூர்வமாக என்னிடம் வந்தால் உங்களிடம் கடந்த காலத்தை பற்றி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கார். அதாவது இதயபூர்வமாக ஏசப்பா கிட்ட வந்துட்டோன்னு சொன்னால் அவர் வந்து உங்களுடைய கடந்த காலம் நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உன் பாவத்தை பற்றி நான் கேட்க போகிறதில்ல, உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காச்சும் இந்த வீடியோவை அனுப்புங்க. இப்போ என்னென்னா எப்போ வந்து கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி 10 கட்டளையில் சொல்லியிருக்காங்க. தெரியுதுங்களா? இப்போ போய் ஒரு மனுஷனை கத்தி எடுத்து குத்துனாலோ அதுதான் கொலைலாம் அப்படின்லாம் கிடையாது. சரியா? அதுவும் கொலை தான். இந்த மாதிரி வந்து சிசுவை வந்து வயிற்றுலே அழித்ததும் கொலை தான். இது கொலைனே தெரியாமல் சில பேர் வந்து அதை பற்றியே கேரே பண்ணிக்காமல் இருக்காங்க. மனம் வந்து நொந்து அழுது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனை செஞ்சால் அவங்களோட ஆத்துமங்கள் வந்து காப்பாற்றப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொலைனே தெரியல, கொலை பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால்
அவங்களுடைய இதயம் எப்படி பயப்படும்? அந்த பயம் அவங்க இதயத்தில் இல்லை. தயவு செஞ்சு இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் இல்லாமல் அனைவருக்கும் இதை பகிருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சிசு வயிற்றில் அழிச்சா அது கொலைக்கு சமம், அவங்களுக்கு நரகம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.